வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும், என்னதான் குற்றங்கள் செய்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்து மன்னித்து நம் கடவுள் நம்ம மேலே இரக்கத்தை பொழியிறாரு இல்லையா? அவரோட அருள் அப்படியே பொழிஞ்சு நம்மளை மன்னித்து ஏற்றுக்கிறாரு. அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? திருப்பி நம்ம அன்பு காட்டினா போதும் அவர்னு எதிர்பார்க்குறாரு. எப்படி அன்பு காட்டலாம்? அவரை பாடி புகழ்ந்து அன்பு காட்டலாம். ஆம் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடங்க நேரம் வந்தாச்சு. வாருங்கள், நம் அனைவரும் இணைந்து இறைவனை பாடி புகழ்வோம். ஓகே ஃபாதர், இன்னைக்கு செட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? நம்மளும் சேர்ந்து பாட போகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுங்க ஃபாதர். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு பாடல் இது. ஏனென்றால் கடவுள் இல்லைன்னா நமது வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவர் இல்லாத நெஞ்சுக்குள்ளே நிம்மதியும் இருக்காது, சமாதானமும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. கடவுள் நம் இதயத்தில் இருக்கும் போது தான் அன்பும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பிறக்கும். அதனால தான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கடவுள் நம்ம இதயத்தில் இருந்தாலே நமது வாழ்க்கையே ஒரு அதிசயமாக மாறும். அதனால இந்த பாடல் மூலமா நாம் எல்லாருமே கடவுளை பாடி புகழ்வோம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, இல்லாத நெஞ்சுக்குள்ளே.
அன்புதான் உந்தன் வேட்கை, நான் உனக்கு பிள்ளையேனில். வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே, வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே நேசரே, இயேசுவே என் நேசரே, இல்லாமல் என்ன சுகம், என்ன சுகம் என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. நம்ம ஆண்டவர் நம்ம நெஞ்சத்துல இல்லாத போது நம்ம மனசே அப்படியே வெறுமையா ஆயிருது இல்லையா? ஆனா அவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற போது நம் உள்ளம் நிறைந்திருக்கிறது. இந்த பாட்டை பாடும்போது ஒவ்வொரு வரியும் நம்ம சேர்ந்து பாடுறப்போ அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துச்சுல்ல ஃபாதர், ரொம்ப அருமையா இருந்துச்சுல்ல. ஓகே சங்கீதா, நம்ம நெக்ஸ்ட் சாங் என்னன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிருங்க. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு அப்படின்ற ஒரு சிறப்பான பாடலை தான் இப்போ நம்ம பாட போகிறோம். இந்த பாட்டோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடவுளுடைய அன்பு வந்து நம்மளோட எப்போவுமே இருக்கு. கடவுள் நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அஞ்சாத கலங்காத, நான் உன் கூட தான் இருக்கேன். குன்றுகள் அசைந்தாலும் மலைகள் பெயர்ந்தாலும் உலகமே வெறுத்தாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஆயிட்டாலும் என்னுடைய அன்பு உனக்கு எப்போவுமே மாறாது. நான் உன்னோட தான் இருக்கேன், உன்னுடைய கரம் பிடித்து நான் உன் கூட தான் நடந்து வரேன். அதனால அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரியான ஒரு அருமையான பாடல் வரிகளை கொண்டு இருக்கு இந்த பாட்டு. அதனால இந்த பாட்டை வந்து பாடி புகழும் போது, நம்மளும் பாடிட்டு இருக்கும் போது நேயர்களும் இந்த பாடலை கேட்டு கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்றத உணர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. இறைவனை பாடி புகழ்வோம். அஞ்சாதே அஞ்சாதே நான்
அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. எவ்வளோ ஒரு அருமையான பாடல் இல்லையா? நம்ம பாட பாட அவ்வளோ அழகா இருந்துச்சு. சங்கீதா சொன்ன மாதிரி கடவுள் நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கு. ஒரு தாய் தன் குழந்தையை மறக்க மாட்டா, ஒரு துன்பம் நெருங்க விட மாட்டா. அப்படியே மறந்தாலும் அப்படியே விட்டுட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கடவுள் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். இதை நம்ம பாடினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மாஸ்டர், நெக்ஸ்ட் சாங் என்னன்னு சொல்லுங்க மாஸ்டர். உம்மை நினைத்தால் உள்ளம் உருகும். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இப்போது தனிமையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை பசியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பாடல் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வந்துட்டு நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்ற ஃபீல் வந்துட்டு எப்போவுமே இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பாடல் கேட்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு மனசுக்குள்ளே நம்ம கடவுள் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அதனால் இந்த பாடலை எல்லாருமே சேர்ந்து பாடி புகழ்வோம்.
வளமாக்கினார். தனிமையில் தவித்தேன் துணை நின்றாய். வறுமையில் வாழ்ந்தேன் வளமாக்கினாய். எட்டாத சிகரம் உயர்த்தி என்னை மகிழ வைத்தாய், மலர வைத்தாய். என்னே உன் அன்பு என் தெய்வமே, எந்நாளும் மறவாத என் தஞ்சமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என் ஆறுதலே. உம்மை நினைத்தால் உள்ளம் உருகும், உம்மை புகழ்ந்தால் நாவினிக்கும். உம்மை நினைத்தால் உள்ளம் உருகும், உம்மை புகழ்ந்தால் நாவினிக்கும். உம்மில் வாழ்ந்தால் உவகை பெருகும். இயேசுவே என் ஆறுதலே. உம்மில் வாழ்ந்தால் உவகை பெருகும். இயேசுவே என் ஆறுதலே. உம்மை நினைத்தால் உள்ளம் உருகும், உம்மை புகழ்ந்தால் நாவினிக்கும். நம்ம திருப்பாடல்ல வாசிக்கிற மாதிரி ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நினைக்க நினைக்க, அவரை புகழ்ந்து பாட பாட நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு அமைதி, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஸோ இன்னொரு சாங் பாட போகிறோம். அந்த சாங் என்னன்னு நம்ம அஸ்வின் சொல்வார். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என்ற பாட்டை நம்ம பாட போகிறோம். எப்போ நம்ம கண்ணை மூடி நம்ம எந்த யோசனையில் இருந்தாலும் நமக்கு பலவிதமான யோசனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பாடலில் மட்டும்தான் கடவுள் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி, இந்த பாடலோட வரிகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் கடவுளோட வெளிச்சமான இந்த முகத்தை நினச்சிட்டே இந்த பாடலை நம்ம இப்போ பாடுவோம். உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். இந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன். இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமா வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலில் உன் முகம் கண்டேன்.
சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேங்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்டு ஏக்கத்தோடு உன்னை தேடினேன். உனது குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா, இனி நான் முழுதும் உனதாய் வாழுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன்னினை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தேவனே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரியாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலில் உன்முகம் கண்டேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். என்ன நேயர்களே, இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லா பாடல்களிலும் கடவுளோட அருளையும் ஆசிரையும் முழுமையாக நாம் அனுபவித்து மகிழ்ந்தோம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம்னு புனித அகஸ்தீனார் சொல்கிறார். இந்த பாடல்களின் மூலமாக நம்ம எல்லாருமே இறை அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அதே அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நாம் பெறுவோம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.